எல்லாரும் வணக்கம். நாங்க வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க 3 பாயிண்ட் பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வந்து அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நேத்து வந்து இவ்வளவு நாளும் வந்து பிஜேபியில இருந்த அண்ணாமலை அவங்க வந்து புது கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. 4ஆம் தேதி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்ன நடக்க போகுது, இப்படி வந்து ஒரு மாநில தலைவரா இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியிலேயே பயணிச்சு, ஆனா இப்ப வந்து நான் வெளியில வந்துடுறேன், நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து டெல்லி போயிருக்காங்க. சோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற போது நமக்கு வந்து நம்ம இந்தியாவோட நிதி அமைச்சரா இருக்காங்க. சோ அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. சோ நம்ம அதை பத்தி வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா துரை வைகோ, நம்ம மதிமுகவோட துரை வைகோ அவங்க வந்து ஒரு டிவிகேவுக்கு ஃபேவரா வந்து ஒன்று பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிவிகேவுக்கு என்ன ஃபேவரா பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அதை பத்தியும் பார்க்கலாம். அடுத்து வந்து தேமுதிகவோட பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து ஒரு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஒரு இன்சிடென்ட் ஒரு பேச்சுல வந்து அவங்கள பத்தி இப்ப நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறாங்க. மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா அண்ணாமலை. சோ அண்ணாமலைங்கிறவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஐபிஎஸ் இருக்காங்க. ஐபிஎஸ் இருக்கும் போதே வந்து ஒரு இளம் வயதிலேயே வந்து ஐபிஎஸ் ஆயிடுறாங்க. ஐபிஎஸ் ஆயிட்டு அவங்க அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ்ல வர்றாங்க ஒரு பாஜக. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து 2 கட்சிகள் தான் நம்மளுக்கு தெரியும் அதிகமா, டிஎம்கே ஏடிஎம்கே. ஆனா 3வது ஒரு கட்சியா வந்து பாத்தீங்கன்னா என்டிகே வந்து வந்துச்சு. யாரு சீமான் அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. சோ அந்த கட்சி வந்து 3வது இடத்துல இருந்துச்சு. சோ அதுக்கு போட்டியா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து உள்ளிக்க வர்றாங்க. பிஜேபிக்கு எந்த விதமான ஒரு பின்புலமும் அதுக்கு முன்னாடி வந்து பல தலைவர்கள் வந்து மாநில தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இவங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இங்க உள்ள யங்ஸ்டர் எல்லாமே வந்து அதிகமா பிஜேபியில வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபி பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு கௌரவமான ஒரு பெர்சன்டேஜ்ல வந்து வாக்குகள் வாங்கியிருக்குன்னா இந்த அண்ணாமலைன்னு தான் சொல்லலாம். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2020 உள்ளிக்க வர்றாங்க. 2021 வந்து உள்ளிக்க வந்து இவங்க வந்து மாநில தலைவராக இருக்காங்க. சோ இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஏடிஎம்கே சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவங்க 2 பேருக்கும் வந்து ஒத்து போகல. சோ ஒத்து போவாங்கன்னு இல்ல இவங்களை வந்து எடுத்தாதான் வந்து உள்ளடிக்க வந்து உள்ளடி வேலை எல்லாம் நடந்திருக்கும். சோ என்ன பண்றாங்கன்னா இவரை எடுத்தாதான் வந்து நான் கூட்டணி நிலையில இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் யாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது மாதிரியும். சோ அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து நாயினார் நாகேந்திரன் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா உள்ளடிக்க வந்து இறக்குனாங்க யாரு மாநில தலைவரா. சோ அவங்க வந்ததுக்கு அப்புறமும் இப்ப ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வெற்றி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கம்மின்னு தான் சொல்லலாம். ஆனா இவங்க வந்து அந்த கட்சியில வந்து ஃபுல்லா வந்து பயணிச்சாங்க. யாரு பாஜகவுல எங்கெங்க வந்து பொதுக்கூட்டம் நடக்குதோ எங்கெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து அந்த எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டாங்க. சோ அப்படி கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லண்டன் வந்து கொஞ்ச நாள் போயிருந்தாங்க. ஃபுல்லா வந்து பாலிடிக்ஸ் வந்து நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸை வந்து பேசி அதை பத்தி எல்லாமே அறிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க நான் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், சோ நான் வந்து வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேத்து வந்து டெல்லி போறாங்க. டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை வந்து சந்திக்கிறாங்க. அவங்க சந்திக்க முடியாது, இன்னும் 2 பேரா வந்து முக்கியமான தலைவர்களை பார்த்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து நான் வெளியாகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரை வந்து அவங்க விடுறாங்கிறது வந்து கண்டிப்பா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஏன்னா இது மாதிரி இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு பிஜேபி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும். சோ அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்ல வந்து ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆஃபர்லாம் வந்து இவர் வந்து விட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இவர் வந்து இப்ப அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து வானதி சீனிவாசன், அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து அவங்க வந்து அவங்களோட இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரினாலதான் அவங்க வந்து வெளியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இது மட்டும் இல்லாம அண்ணாமலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், அண்ணாமலை வந்து மெயினா மற்ற தலைவர்கள் மாதிரி இப்ப என்டிகேல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அண்ணா எப்படி இருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட்ல பேசினாங்கன்னா எதாவது ஒரு வே ஆஃப் அப்ரோச் வந்து அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யாரு இந்த அண்ணாமலைக்கு இருக்கும். சோ அவங்க வந்து அண்ணாமலை வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பம், எந்த விதமான ஒரு அரசியல் பின்புலமோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்து ஐபிஎஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து அரசியல்ல வர்றாங்க. சோ வந்துட்டும் அவங்களுக்கு உண்டான ஒரு கிரேஸை வந்து அதிகப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப விஜயண்ணா வந்து எப்படி வந்து டிவிக்கு வந்து அவங்களோட கட்சி வந்து மிக முக்கியமா பெண்களோட வாக்குகளும் வந்து அதிகமா வந்து டிவிக்கு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த இவங்களும் யாரு இப்ப டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரா அதிகமா வந்து
பேசி வந்தாங்கனாக்க டிஎம்கே வந்து அதிகமா வந்து இல்ல டிஎம்கே பண்றதெல்லாம் தப்பு, அங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்க கட்சியில ரொம்ப அவங்க ஆட்சியில வந்து நிறைய விதமான ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு தான் வந்து இப்ப டிஎம்கே உள்ளேக்கு வந்திருக்காங்க. ஆனா இவங்க பேசுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா யாரு பிஜேபி இருக்கிற காலகட்டங்கள்ல இதுக்கு அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்த தலைவர்கள் யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து டிஎம்கே வந்து எதிர்த்து பேசுனது கிடையாது, பேச மாட்டாங்க. ஆனா இந்த அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதிகமான வந்து அங்க உள்ள ஊழல்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், அதை மட்டும் ஃபைல்களை வந்து அதிகமா வந்து வெளியில விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ இதனால வந்து டிஎம்கேல இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து அமைச்சர்கள் எல்லாம் வந்து அதிகமா இடியில வந்து ஈடு விட்டு ரொம்ப வந்து அதெல்லாம் வந்து பிரச்சனை போயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும்போது இந்த அண்ணாமலை வந்து இப்ப இவங்க மறுபடியும் வந்து உள்ளே வர போறாங்க. சோ இதுல வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னாக்க, 2 பேர் இப்ப டிவிகே இருக்கு, இவங்களுக்கு ஆப்போசிட்டா டிஎம்கே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அண்ணாமலை வந்தாங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு உள்ள ஒரு போட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து கேள்வி கேட்டதான் ஒரு தலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆப்போசிட், அதாவது இவங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தாங்க. சோ அவங்க வந்து அதிகமா கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த 5 வருஷம் வந்து அதிகமா கேள்வி கேட்கல. சோ ஒரு லாஸ்ட்ல வந்து ஒரு வருஷம் தான் வந்து அவங்க வெளியில வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அதிகமா வந்து பேசி அவங்க கொண்டு வர்ற ஒரு சில சட்டத்திட்டங்களை வந்து இவங்க வந்து எந்த விதமான ஒரு அப்போஸும் பண்ணாம இருந்தாங்க. ஆனா அந்த காலகட்டங்களிலேயே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அதிகமா வந்து அவங்க இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இது இங்க கொண்டாந்தா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைரக்டா வந்து அதிகமா பிரஸ் மீட்ல வந்து பேசியிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்துச்சு. சோ பாப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு. சோ அவங்க வந்து 4ஆம் தேதி வந்து கட்சி ஆரம்பிக்க போறாங்களா இல்ல வந்து இன்னும் வந்து நாட்கள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து யங்ஸ்டரோட ஒரு பலம் வந்து அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க நிர்மலா சீதாராமன். சோ நிர்மலா சீதாராமன் நேற்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்காங்க. டிவிகேக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிவிகேக்கு அப்படி என்னையா கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா அவங்களுக்கு நிதியில வந்து உள்ள குறைபாடுகளை வந்து தீர்த்து அவங்களுக்கு டைரக்டா நிதி எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துடுறோம். சோ நாங்க வந்து டிஎம்கே வந்து நம்பல, டிஎம்கே வந்து அவங்க ஸ்டாலினை வந்து நம்பல. சோ அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய நிதியை வந்து நாங்க ஏன் வந்து நிப்பாட்டி வச்சோம்னா அவங்களை நம்ப முடியாது, அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ற ஆட்சி வந்து நல்லா இருக்கு, யாரு டிவிகே பண்ற ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு ஒரு பாஜகவோட சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து நிதி அமைச்சர் வந்து சொல்றாங்க. சோ நல்லா இருக்கு, அதனால நான் உங்களுக்கு நிதி எவ்வளவு வேணாலும் ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து நேற்று அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் நான் சொல்லலாம். சோ நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா துரை வைகோ. துரை வைகோ அவங்களோட பையன் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க துரை வைகோட பையன். சோ அவங்க வந்து திருச்சியில வந்து யாரு விஜயனா வந்து போயிட்டு அங்க ஒரு இதுக்கு ஒரு மாநாடு போனாங்க. அங்க போகும்போது ஏன்னா அவங்க வெற்றி பெற்றதுக்கு வந்து எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி போகும்போது அங்க வந்து துரை வைகோ அவங்கள போய் பார்க்க போயிருக்காங்க. சோ போகும்போதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பா அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நான் வந்து சூரியன்ல நிக்காம இருந்திருக்கலாம், சோ நிக்காம இருந்தேன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து துரை வைகோ வந்து சொன்ன மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து வெளியில வருது. சோ அவங்க வந்து இந்த மாதிரி இது மாதிரி எத்தனையோ ஏன்னா டிஎம்கேங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க 28 கட்சிகளுக்கு மேல வந்து அவங்க கூட்டணி அமைச்சுதான் வந்து அவங்க மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு அணியா இருந்தாங்க. 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல கண்டிப்பா இவங்க தாங்க வின் பண்ணுவாங்க, 200 இடங்கள் வந்து சாலிடா வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா எந்த விதமான ஒரு கூட்டணி கூட இல்லாம யாரு டிவிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜென்ஸ் பாத்தீங்கன்னாக்க பிரேமலதா. தேமுதிக வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு பீக்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஒரு அழகா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கட்சியில உள்ளவங்க பிரேமலதா வந்து பாத்தீங்கன்னா இவங்க டிஎம்கேக்கு ஆதரவு அவங்களுக்கு வந்து போயிருந்தாங்க, அவங்க கூட்டணியில போயிருந்தாங்க. சோ அங்க போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, துரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து மூவி வந்துச்சு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உளவாளி போயிட்டு பாகிஸ்தான்ல எப்படி உளவுகளை பாக்குறது, எப்படி என்ன பண்றாங்க அதை வந்து வெளியில நம்ம இந்தியாவில வந்து சொல்றது, இந்த மாதிரி ஒரு பேஸ கொண்டதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூவி. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் அந்த பிரேமலதா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூட்டத்துல சொன்னதாகவும் அவங்க இல்ல கையை காமிச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து ஏடிஎம்கேலையும் வந்து டிஎம்கேலையும் சோ இந்த டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா நாங்க யங்ஸ்டருக்கு வந்து அதிகமா வாய்ப்பு கொடுக்க போறோம். இன்னும் வந்து டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா நீங்க 60 வயசுக்கு மேல உள்ளவங்க யாரும் வந்து கட்சியில இதுல இருக்காதீங்க, தலைவர்
தலைமை போஸ்டிங்ல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே உள்ளவங்க யாரும் யங்ஸ்டருக்கு வந்து அதிகமா வாய்ப்புகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீட்டப் வந்து வைக்கிறாங்க, இங்க சென்னையில வைக்கிறாங்க. அங்கே அதிகமான பிரபலங்கள் இன்ஸ்டா பிரபலங்களை வந்து அதிகமா வந்து வர வைக்கிறாங்க. ஸோ இது இன்ஸ்டானாலதான் வந்து இப்ப டிவிகே வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்டா மூலியமா நம்மளும் வந்து அதிகமா உள்ளே இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி விங்க எல்லாமே வந்து உள்ளே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி, அவங்களும் வந்து நம்மளும் ஒரு யங்ஸ்டர் உருவாக்குவோம், ஸோ நம்ம ஒரு டீம் உருவாக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் அணியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அங்கேயும் வந்து மீட்டப் வந்து ஒன்று பண்றாங்க. அங்கே நிறைய விதமான யங்ஸ்டர்லாம் வந்து ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற சொல்ற நியூஸ் எல்லாம் வந்து வெளியில வருது. ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்க ஜென்ஸ் எல்லாருமே வந்து விழிச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ நம்ம இன்னுமே தமிழ்நாடு அரசியல் களங்கிறது வந்து இன்னும் டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆக போகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அண்ணாமலையும் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கன்னாக்கா இன்னும் வந்து ரொம்ப சூடு பிடிக்கும் தான் எனக்கு தெரியுது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடோட அரசியல் களங்கிறது இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து அவங்க என்னென்ன பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேல இருந்த நிறைய ஊழல்களை வந்து இப்போ வந்து வெளியில கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க யாரு, டிவிகே கட்சியில இருந்து உள்ள அமைச்சர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப அறநிலையத்துறை அமைச்சரா இருக்க ரமேஷ் வந்து அவங்க எல்லா இடங்கள்லயும் வந்து போய் ரைட் பண்றதா இருக்கட்டும், அதை வந்து ஃபுல்லா வந்து கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் யார் என்னென்ன பண்றாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம கனிம வளங்களை டிகே பிரபு வந்து பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் 26 25 கல் குவாரிகள் இல்லீகல் கல் குவாரிகளை வந்து மூடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு இதுதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இல்லீகலா எத்தனையோ கல் குவாரிகள் வந்து ஓடி இருக்கும், எவ்வளவோ வெட்டி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். வாங்க அடுத்தது பார்ப்போம். நான் வாழ்ந்து போலாம்.